இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு சக்தி வாய்ந்த தர்கா, சன்னியாசி குண்டு தர்கா அல்லது டோங்கிரி மலை தர்கா பற்றி தான். இந்த தர்கா எங்கு உள்ளது என்பதையும், இதன் வரலாறு சிறப்புகள் பற்றியும், இதன் மாறுபட்ட அமைப்பு பற்றியும், இந்த தர்காவுக்கு போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இங்க போறதுனா முதல்ல சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும். அங்க இருந்து சன்னியாசி குண்டுங்கிற இடத்துக்கு போகணும். அங்க இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவுல இந்த தர்கா இருக்கு. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ இருக்கு. 2 வீலர் 4 வீலர்ல வர்றது சிறப்பு. இந்த தர்கா ஒரு மலை அடிவாரத்துல இருக்கு. நல்ல தூய்மையான காற்றும் பரிசுத்தமான உணர்வும் இருக்கும். நமக்கு என்ன பிரச்சனைனாலும் இங்க வந்தா நல்ல தெளிவு கிடைக்கும். சன்னியாசி குண்டுங்கிற இடத்துக்கும் இந்த தர்காக்கும் இடையில இருக்கிற ரோடு தான் கொஞ்சம் மோசமா இருக்கும். அதை அரசாங்கம் சரி செய்தா சிறப்பு. அனைத்து மதத்தினரும் வழிபடும் இந்த சன்னியாசி குண்டு தர்கா மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூபிச துறவிகளின் கல்லறை மீது கட்டப்படுவதுதான் தர்கா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஆத்மா உயிரோடும் உணர்வோடும் இருந்து நம் பிரார்த்தனைகளை கேட்டு அதை அல்லாஹ்விடம் கொண்டு சேர்த்து நமது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்படுகிறது. உள்ள நுழையும் போதே அமைதியான உணர்வும் நேர்மறையான எண்ணங்களையும் உணர முடியும். பாபா தர்பாரா ஷெரீப் அவர்களின் கல்லறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. பில்லி சூனிய பேய் பிசாசுகள் ஆன்மாக்கள் போன்றவற்றால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தர்கா இந்த சன்னியாசி குண்டு தர்கா. உடல் ரீதியான பிரச்சனை, தொழில் துவங்க என என்ன பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்து வேண்டுனா தீர்வு கிடைக்கும். சேலம் மாவட்ட மக்கள் மட்டும் இல்ல, வேறு மாவட்டத்தில் இருந்தும் வேறு நாட்டில் இருந்தும் இங்க வர்றாங்க. நாம நம்ம சேனல்ல ஏற்கனவே சன்னியாசி குண்டு தர்கா வீடியோ போட்டிருக்கோம். அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு அதை பாருங்க. பிரச்சனைக்கு பூட்டு போடும் வழக்கம் இங்க இருக்கு. தனக்கு இருக்கும் பிரச்சனைகளை வேண்டி பூட்டு போட்டா சில மாதங்கள்ல பிரச்சனை தீர்றதா சொல்லப்படுகிறது. மேலும் குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள், சொத்து பிரச்சனை, ஆன்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ராஜஸ்தான்ல இருக்கிற அஜ்மீர் தர்காவில இருந்து இந்த பூட்டு போடும் முறை வந்ததாக சொல்லப்படுகிறது. நான் எண்டு கார்டுல தர்கா பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கிறேன். அதுல நிறைய பூட்டு போடும் வழக்கம் கொண்ட தர்காக்களின் வீடியோ இருக்கு. அது பாருங்க. இந்த தர்காவோட முகப்புல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை சுத்தி தான் இந்த தர்காவே இருக்கு. சுந்தரி நாகூர் ஆண்டவர் அவர்களின் வழியில் வந்தவர் தான் இங்க இருக்கிற பாபா. அவர்கள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு பாபா தர்பாரா ஷெரீப் மலை அடிவாரத்துல தியானம் செய்த போது ஒரு பெரிய கல் உருண்டு வந்ததாகவும் அதை தன் ஒரு கையால் நிறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் 3 நாள்ல இங்க வந்து பாத்தியா செஞ்சா பிரச்சனை சரியாயிரும். பேச்சம்பழம், எலுமிச்சம்பழம், சர்க்கரை, நீர், பொட்டுக்கடலை, ஊதுவத்தி கொண்டு இங்க வந்து பாத்தியா செஞ்சு போறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. அங்க இஸ்லாமியர்களுடைய தீர்க்கதரிசி நபிகள் நாயகத்தினுடைய முடியும் மெக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட போர்வையும் வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களின் கடைசி தூதரான நபிகள் நாயகத்தின் முடி இருப்பது சிறப்பு.
நீங்களே போங்க நீங்களே போய் சாமி கும்பிட்டுட்டு எப்போ வர மாதிரி வாங்க இங்க வந்து அங்க